ஐயப்பன் கோயிலுக்கு போறது ம். வந்து பெண்களுக்கு ஏன் தடை சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் வரக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றதுனால, அந்த நியதிய அந்த கோவிலை நடத்தக்கூடியவர்கள் அப்படி ஒரு நியதி வச்சிருக்கிறதுனால, அத கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பொதுவான ஒரு நியதியா அது சொல்லப்பட்டிருக்கு. அது பெண் விடுதலைக்கு அது எதிரானது இல்லையா? இல்ல இதுல வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அவங்கவங்களுடைய மனதுக்கு எது சரி அப்படின்னு படுதோ, ஐயப்பன் மேல உண்மையான அன்பும், உண்மையான நம்பிக்கையும், பக்தியும் இருக்கிறவங்க, எத கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க அத கடைப்பிடிப்பாங்க. ஒரு பெண்ணுடைய உரிமைய வந்து தடுக்கிறாப்ல இருக்கேன்னு தான் நான் கேட்டேன் இது. அததான் நான் சொன்னேன். அவரவருக்கு மனதில என்ன விருப்பமா இருக்கோ, அவங்கவங்க ஐயப்பன எப்படி பார்க்குறாங்களோ, அப்படி அவங்க அணுகிக் கொள்ளலாம். ம். இதுல வந்து பொதுப்படையா எல்லாருக்கும் அப்படிங்கிறது இல்ல. அவங்கவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, அத அவங்கவங்க மனதுக்கு ஏற்ற மாரி சொல்றாங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நான் இந்த கோவில்ல என்ன நியதி விதிக்கப்பட்டு இருக்கிறதோ, அதை வந்து நான் கடைப்பிடிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அப்ப நான் அத நெனைச்சேன்னா, அதை நான் என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வளவுதான். ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க நெறைய பேர் நிபந்தனைகள்லாம் இஷ்டத்துக்கு ம். தளர்த்துறாங்களே! இது ம். சரியா இது? இல்ல அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன். ஐயப்பன் வந்து ஒரு காட்டில் வாழுகிற ஒரு தெய்வம் அப்படின்னு நமக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர வந்து ரொம்ப பயபக்தியா நெறிமுறைகளோட தான் அந்த விரதத்த இருந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாளாக நாளாக எல்லாம் அப்படியே தளர்ந்துகிட்டே போகுது. அது நல்லதுக்கு இல்ல. விரதம் இருக்கிறவங்க அத சரியா உணர்ந்து, உண்மையான அன்போடு, பக்தியோடு கடைப்பிடிச்சு போறது தான் விசேஷமானது.